ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெரைட்டி ரைஸ் சீரீஸில் புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெரைட்டி ரைஸ் சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். புதினா ஒரு கட்டு புதினாவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு சூடான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். இப்போது நான் காட்டின மாதிரி சைஸ் இஞ்சை துண்டாக கட் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இஞ்சி ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் காட்டின அளவுக்கு போட்டால் போதும். ஒரு சின்ன சைஸ் துண்டு. இப்போது இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுத்து ஒரு 10 நம்பர் பூண்டு தோல் உரித்து எடுத்து 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பொரித்து எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுத்து ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் புளி. நான் இது காட்டுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு கட்டு புதினாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். இப்போ 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் புளியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். அதையும் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு 3 ஐட்டமும். அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். 2 நிமிஷம் வதக்குங்க இதை லோ ஃப்ளேமில். இந்த டைமில் நம்ம ஒரு கட்டு புதினா க்ளீன் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். புதினாவை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கிள்ளி. ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா தண்ணியில் 2 அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுக்கணும். புதினா நல்லா சுருண்டு வரணும். 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், புதினா நல்லா சுருண்டு வருது. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சாப்பாடு வெடிக்கும் போதே லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். உப்பு, பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆற வச்ச புதினா மசாலா கலவையை ஒரு சின்ன ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆறின பிறகு தான் ஆட் பண்ணணும். ஹீட்டாக இருந்ததுன்னா அதுக்கான டேஸ்ட் போயிடும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன் உங்களுக்கு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், இந்த பதத்தில் வரணும். அடுத்து ஒரு சூடான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். எண்ணெய் சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் மெயினான இன்க்ரீடியன்ஸு வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு. அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது. 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நான் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை. நீங்கள் வெறும் வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 2ம் கலந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஆனால் 2த்தில் எதனா ஒரு இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் புதினா சாதம். இப்போ நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம்.
அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் தீயக்கூடாது, லைட்டாக பொரிஞ்சா போதும். அது கலர் மாறாமல் முந்திரி பருப்பை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, அந்த புதினாக்கான கலர் மாறிடும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச புதினா கலவையை ஆட் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து புதினா சாதத்தில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கான புதினாக்கான ரியல் டேஸ்ட் வந்து போயிடும். நீங்கள் இதே மாதிரி வெறும் புதினா வச்சு செஞ்சிங்கன்னா தான் அந்த உண்மையான ஃப்ளேவரை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ண முடியும். இப்போது நல்லா 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்துருக்கோம், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஆயில் லைட்டாக செப்பரேட் ஆகி வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சாதம் வந்து எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து வெடித்து எடுத்திருக்கேன். இப்போது இதில் இருக்க மசாலாவை ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுப்போம். நம்ம பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரைஸ் போட்டு மசாலா அதிகமாக இருந்தால் வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து மசாலா தனியாக எடுத்து வச்சுக்கின்னு உங்களுக்கு தேவையான ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே சேர்க்கலை. அடுத்து வெடித்து வச்ச சாதத்தை ஆட் பண்ணிப்போம் மசாலாவில். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு சாதம் வந்து வெடித்து ஆட் பண்ணுங்கள். குக்கரில் வெடிக்காதீங்க, குழன்னு இருக்கும். எப்போவுமே வந்து வெரைட்டி ரைஸை வெடித்து ஆட் பண்ணால் தான் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா உதிரியாக வரும். பாருங்கள், வீடியோவில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் வெடித்து ஆட் பண்ணி செய்யுங்க. இப்போது நம்ம போட்ட மசாலா கரெக்டாக இருக்குது. நம்ம தனியாக கிண்ணத்தில் வேறு எடுத்து வச்சுருக்கோம், அது அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவே கரெக்டாக வந்துருச்சு. கலர் பாருங்கள், நல்லா க்ரீனாக வந்திருக்கு. இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம புதினாவோட ரியல் டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணலாம் சாப்பிடும் போது. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி புதினா சாதம். இப்போ நம்ம தனியாக கிண்ணத்துலையும் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கட்டு புதினாவில் எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இனிமேட்டு வெரைட்டி ரைஸ் 1 by 1 வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.